ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்ட்ரோடக்ஷன் டு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஸோ இப்போ தான் ஒரு கோர் ஜாவா அந்த கதைக்குள்ள வரும். இதுவரையும் பார்த்தது எல்லாமே பேசிக்ஸ். ஸோ நம்ம பார்த்த பேசிக்ஸை வச்சு குட்டி குட்டியாக ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம், எழுதலாம். மேக்ஸிமம் எல்லாமே சொல்லிட்டு வந்திருப்போம்னு நினைக்கிறேன். டோக்கன்ஸ் அப்படிங்கிற டாபிக் மட்டும் சொல்லலை. அதை நான் வேணா அப்புறமா வீடியோ போட்டு வரேன். இப்போதைக்கு டோக்கன்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியாச்சு. என்னன்னு சொல்லிடணும்னா, இப்போ ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா, ஒரு சென்டென்ஸ் எப்போ உருவாகும், ஃபார்ம் ஆகும்? மல்டிபிள் வேர்ட்ஸ் சேர்ந்ததானே, வார்த்தைகள் சேர்ந்ததான் என்னது சென்டென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், தீஸ் கான்செப்ட்ஸ் ஆர் எனஃப் டு ரைட் ஸ்மால் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ இதுதான் வந்து ஒரு சென்டென்ஸ். அதே மாதிரி ப்ரோக்ராமை பொறுத்தவரையும் கிளாஸ் நேம், தென் இன்டிஜர் ஐ, இன்டிஜர் ஜே. இதில் எதெல்லாம் டோக்கன் பார்த்தீங்கன்னா, இந்த கீவேர்டு டோக்கன் தான், இந்த கிளாஸ் நேம் டோக்கன் தான், இந்த கேர்லி பேசிஸ் டோக்கன் தான், இதுவும் டோக்கன் தான், இன்டிஜர் டோக்கன் தான், இதுவும் டோக்கன் தான். ஓகேவா? இது எல்லாமே ஒவ்வொரு வேர்டுமே என்னது டோக்கன்ஸ் தான். அது தனியாக ஒரு வீடியோவில் கூட போட்டுடலாம். ஸோ இப்போதைக்கு டோக்கன்ஸ் சொன்னதுக்காக அதை நான் சொல்லிட்டு வரேன். சரி, இங்கே ஊப்ஸ், அதான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். மேக்ஸிமம் எல்லா லாங்குவேஜுக்கும் இந்த கதை சேமாக தான் இருக்கும். இது நீங்கள் தெளிவாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா எனி லாங்குவேஜ் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். விச் மீன்ஸ் சிண்டெக்ஸ் மட்டும் நம்ம ஃபெமிலியர் ஆகிக்கிட்டோம். ஓகேவா? சிண்டெக்ஸ் மட்டும் நம்ம ப்ராக்டிஸ் ஆனோம்னா நம்ம என்ன பண்ணலாம், நம்மளால எனி லாங்குவேஜஸில் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஓகே, ஏன் ஊப்ஸ் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராம் வச்சுட்டு சொல்லலாம். நியூ ஒரு கிளாஸ் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறோம். என்ன கிளாஸ் வச்சுக்கலாம்? இப்போ எனக்கு வந்து ஸ்டூடெண்டோட டேட்டா பேஸ் அதான் வேணும். அப்போ ஸ்டூடெண்ட் இல்லைன்னா எம்ப்ளாயி, எப்பயுமே ஸ்டூடெண்ட் சொல்கிறோமே, எம்ப்ளாயியோட டீட்டெயில்ஸ். ஓகேவா? எம்ப்ளாயோட டீட்டெயில்ஸ் வேணும்னா இதுவரையும் நம்ம என்ன பண்ணியிருப்போம், மெயின் மெத்தடுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் டைப் பண்ணியிருப்போம் இல்லையா? இப்போ மெயின் மெத்தடுக்குள்ளே டைப் பண்ணுறோம் அப்படின்னா என்னப்பா பண்ண முடியும்? ஸோ என்னது, எம்ப்ளாயோட டீட்டெயில்ஸ் தான் வேணும். அப்போ எம்ப்ளாயோட நேம் எனக்கு வேணும். ஸ்ட்ரிங்கு எம் நேம், மொத்தம் ஒரு 3 எம்ப்ளாயி நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ எம்ப்ளாயி நேம் 1 அப்படின்னு கொடுத்து சம்திங் உள்ள பாஸ் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங், அவருக்கு ஒரு ஐடி வச்சுக்கலாம். இப்போ ஐடி வந்து 01. தென் அடுத்த எம்ப்ளாயி ஸ்ட்ரிங்கு எம் நேம் 2 டிடி அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? தென் ஸ்ட்ரிங் ஐடி 02. தென் இது வந்து ஐடி 1 வச்சுக்கலாம், இது வந்து ஐடி 2, ஏன்னா எம்ப்ளாயரோட 2, அதாவது எம் ஐடி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா வேரியபிள் நேம் எப்பவுமே எப்படி இருக்கணும், ஸ்டார்ட் வித் ஸ்மால், இந்த மாதிரி இருக்கணும். ஓகே, இதே மாதிரி அடுத்த எம்ப்ளாயி 3. ஸோ இவங்களுக்கு வந்து ஏஏ, ஸோ 3. இப்போ 3 எம்ப்ளாயிக்கு நம்ம என்ன பண்ணியாச்சு, அவங்களுடைய டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. இதே மாதிரி n நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் வேணும். அப்போ என்ன பண்ணுவோம், என்ன பண்ணுறது, இதே மாதிரி கொடுத்துட்டே வர 100 எம்ப்ளாயினா 100 எம்ப்ளாயி கொடுத்துட்டே வந்தோன்னு வைங்க, நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. ஒர்க்கு ரொம்ப ஹெவி இல்லையா? நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக இதோட சைஸும் என்ன ஆகும், அதாவது இந்த ப்ரோக்ராமுடைய சைஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை ஓவர் கம் பண்ணணும். இப்போ ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த வேரியபிள்லாம் டிக்ளேர் பண்ணிடலாம். ஜென்ரலாக ஸ்ட்ரிங்கு எம் நேம், எம்ப்ளாயி நேம், தென் ஸ்ட்ரிங்கு
எம்ப்ளாயி ஐடி. ஏன் எம்ப்ளாயி ஐடி ஸ்ட்ரிங்குன்னு போகிறோன்னா, நான் வேணும்னா நம்ம 01 எஸ் அப்படின்னு வச்சுக்கலாம், 02 டி அப்படின்னு வச்சுக்கலாம்ல. இண்டீஜராக இருந்தால் வச்சுக்க முடியாது. ஸோ அந்த பர்பஸ்க்காக. ஓகே, இப்போ ஒரு இதை பாருங்க, இது மெயின் மெத்தட். ஓகேவா, இது மெத்தட். மெத்தடுக்கு வெளியே டிக்ளேர் பண்ணுறோம். மெத்தடுக்கு வெளியே மீன்ஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக சேர்ந்து ஒரு மெத்தடு. இந்த ஓகேவா, இந்த மெத்தடுக்கு வெளியே கிளாஸுக்கு உள்ளே டிக்ளேர் பண்ணோம்னா அது என்னது அப்படின்னா, இந்த வேரியபிளை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இப்போதைக்கு அப்படின்னு மட்டும் வச்சுக்கோங்க. தனியாகவே இன்ஸ்டன்ஸ் வேரியபிளும் லோக்கல் வேரியபிளும் நான் சொல்லுவேன், அப்போ பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ ஒரு வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணியாச்சு இல்லையா. தென் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த வேரியபிளை நான் ஆக்சஸ் பண்ணணும். எந்த வேரியபிள் ஆக்சஸ் பண்ணணும்? இங்கே நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் வேரியபிளை நான் ஆக்சஸ் பண்ணேன்னா இங்கே என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஒவ்வொரு ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் ஒவ்வொரு எம்ப்ளாயி. ஸோ அவங்களுக்கு நேம் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். விச் மீன்ஸ் இப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா சிண்டெக்ஸ் வந்து கிளாஸ் நேம் அப்படி சொல்கிறத விட எனக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன கீவேர்டு ஹெல்ப் பண்ணுன்னா நியூ கீவேர்டு என்ன பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிடும், அதை இன்ஸ்லைஸ் பண்ணணும். அதுக்கு என்ன டேட்டா வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ். ஸோ இந்த ஆப்ஜெக்டை நான் ஸ்டோர் பண்ணணும். இப்போ ஸ்டோர் பண்ணுறதுக்கு இது எம்ப்ளாயி 1 அப்படின்னு வேரியபிள் நேம் ரெஃபரன்ஸ் வச்சாச்சு. தென் இதுக்கு ரிட்டன் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் அப்படின்னாச்சு. இப்போ em1 டாட் எம்ப் நேம், சரி ஐடியை கொடுத்துட்டோம். ஐடி என்ன வைக்கலாம்னா 001. அடுத்து எம்ப்ளாயி 1 டாட் எம்ப் நேம் என்ன பண்ணலாம் 00, சரி நேம் வந்து எஸ்கே அப்படின்னு வைக்கிறோம். தென் எனக்கு அடுத்த எம்ப்ளாயி வராங்க, அப்போ அவங்க எம்ப்ளாயி 2 ஆப்ஜெக்ட். எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது மறுபடியும் இன்னொரு சொல்லுவோம். இப்போதைக்கு ஊப்ஸ் எதுக்கு அப்படிங்கிறது தான் எஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி இப்போ என்னாச்சு, அதே வேரியபிள் தான் யூஸ் பண்ணோம். யூஸ் பண்ண வேரியபிளே என்ன பண்ணிட்டு இருக்கோம், ரீயூஸ் பண்ணிட்டே இருக்கமா. ஸோ ஜஸ்ட் ஒரு 2 வேரியபிள், அதாவது எம்ப்ளாயோட டீட்டெயில்ஸ் மட்டும்தான் நம்ம ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஓகே, அதை தனித்தனியாக ஸ்டோர் பண்ணும்போதே இதுக்கு முன்னாடி 3 எம்ப்ளாயிஸ் ஸ்டோர் பண்ணோம்ல, எவ்வளோ லைன்ஸ் போச்சு. இப்போ இதே மாதிரி பெரிய பேங்கிங் அப்ளிகேஷன்ஸ் இருக்குல்ல, இப்போ பேங்க் அப்ளிகேஷன்ஸ் ஆகட்டும், அல்லது இப்போ நம்ம கேம் விளாட்றோம், அல்லது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய அப்ளிகேஷன்ஸ்லாம் எவ்வளோ கிளாஸ், அது எவ்வளோ டேட்டாஸ் இருக்கும், எவ்வளோ ஃபீல்டு இருக்கும், எவ்வளோ மெத்தட் இருக்கும், அதை எல்லாத்தையும் நம்ம டிக்ளேர் பண்ணிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும், நம்பர் ஆஃப் லைன்ஸ், நம்பர் ஆஃப் கோட் வந்து ரொம்ப எக்ஸ்பெண்ட் ஆகிட்டே போகும். அண்ட் ஆல்சோ மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னாலும் பயங்கர கஷ்டம் இல்லையா. ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் ஊப்ஸ் அப்படிங்கிறது உள்ள வருது. ஓகேவா, இப்போ ஊப்ஸ் அப்படிங்கிறது என்னது, ஒரு ப்ரோக்ராமிங் பாரடைம். ஃபார்வர்ட் ப்ரோக்ராமை ஆர்கனைஸ் பண்ணும். எப்படி ஆர்கனைஸ் பண்ணும், யூசிங் ஆப்ஜெக்ட்ஸ். ஏன் ஊப் அப்படிங்கிறதுக்கு இப்போதான் நான் கதை சொன்னேன். என்ன கதை சொன்னேன், ஜஸ்ட் எம்ப்ளாயோட டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கே அத்தனை வேரியபிள் கிரியேட் பண்ணோம். இப்போ ஒரு இங்கே பாருங்க, ஒரு பேங்க் அப்ளிகேஷன் இருக்கு. அந்த பேங்க் இனிஷியலாக வந்து இந்த ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் இருக்கு, டெபாசிட், வித்ட்ரா, பேலன்ஸ் செக் பண்ணோம். ஓகேவா, இந்த 3 தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ தென் லேட்டராக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, லோனு, ஏடிஎம், இன்டர்நெட் பேங்கிங், யூபிஐ, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, டிரான்சாக்ஷன்ஸ், நோட்டிஃபிகேஷன், ரிப்போர்ட்ஸ், இது எல்லாம் வேணும். அப்போ என்ன ஆகுது, லென்த் ஆகிட்டே போகுதா. இது எல்லாத்தையும் ஒரே கிளாஸுக்குள்ள ஒரே வெறும் மெத்தடாகவே டிக்ளேர் பண்ணிட்டே வரோம்னு வச்சுக்கோங்க. என்னாகும், ரொம்ப லென்த்தியாக தான் போயிட்டு இருக்கும். ஏதாவது சேஞ்சஸ்னாலும் ரொம்ப கஷ்டம், கோடு லார்ஜ் ஆகும், மெயின்டெனன்ஸ் பண்ணுறது கஷ்டம், கோடு டூப்ளிகேஷன் வர சான்சஸ் இருக்குது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கஷ்டம், எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது சொல்கிறோம், டிஃபிகல்ட் டு எக்ஸ்டெண்ட்.
ஸோ இதன் காரணமாக ஊப்ஸ் என்ன பண்ணுறாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஊப்ஸை பொறுத்தவரையும் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. கிளாஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட், இதெல்லாம் நான் அடுத்த ஒரு வீடியோ சொல்கிறேன். தென் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ். நெக்ஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிமார்பிசம். தென் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ஷன். தென் என்கேப்சுலேஷன். ஸோ இது எல்லாம் இருக்கும். இது ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது நான் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது என்னங்கிறது அப்கமிங் வீடியோஸில் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டே வரலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா கிளாஸ்னா என்னது, ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்குள்ள சப்டிவிஷன் இருக்கு. அதாவது இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்டர் செயினிங் வரும். தென் இங்கே பார்த்தீங்கன்னா மெத்தட் ஓவர்லோடிங் அண்டு மெத்தட் ஓவர் ரைடிங் இருக்கும். அப்ஸ்ட்ராக்ஷனில் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இன்டர்ஃபேஸ் வரும். இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் தானே, எல்லாத்தையும் இங்கேயே சொல்லிட்டு போனேன்னு அங்கேயே செட் ஆகாது. இப்போதைக்கு ஊப்ஸ் எதுக்குங்கிறதுக்கு புரிஞ்சிருக்கும். நான் ஜஸ்ட் ஒரு 3 எம்ப்ளாயோட டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கே மெத்தடுக்குள்ள அவ்வளோ வேரியபிளை டிக்ளேர் பண்ணோம் இல்லையா? எத்தனை வேரியபிள்? 3 டைம்ஸ் வந்து 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணி கிட்டத்தட்ட 6 வேரியபிள் டிக்ளேர் பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 தடவை தான் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். டிக்ளேர் பண்ண வேரியபிளை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதையே ரீயூஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ மெயின் யூஸ் பார்த்தீங்கன்னா ரீயூசபிலிட்டி தான் மெயின். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கோடை பெட்டராக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது சேஞ்ச் வேணும் அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக சேஞ்சஸ் நடக்கும். அது எப்படிங்கிறத போக போக வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஊப்ஸோட ஃபீச்சர் சொல்லியாச்சு. என்கேப்சுலேஷன், இன்ஹெரிட்டன்ஸ், இது எல்லாத்துலேயும் ஒவ்வொன்றிலையும் இது இருக்குது. அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடு ரீயூசபிலிட்டி, மெயின்டெனன்ஸ் ஈஸியாக இருக்கும், பெட்டர் ஆர்கனைசேஷன், ஈஸி டு எக்ஸ்டெண்ட். அது எக்ஸ்டெண்ட் எப்படி ஆகுங்கிறத நான் சொல்கிறேன். செக்யூரிட்டி, என்கேப்சுலேஷன் யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ணுவோம். ரியல் வேர்ல்டு மாடலிங்கிறது ஆப்ஜெக்ட் தான் ரியல் வேர்ல்டு. இப்போ ஒவ்வொரு யூஸருமே என்னது ரியல் தானே, ஸோ அதுதான் ரியல் வேர்ல்டு மாடலிங்கிறாங்க. ஸோ ஜாவாவை ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்க எல்லாமே எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், இந்த 2 வேரியபிளும். இந்த 2 வேரியபிள், இந்த 2 வேரியபிளும் ஆப்ஜெக்ட் டிபெண்ட் பண்ணி தான் நம்மளால என்ன பண்ண முடிஞ்சுச்சு, யூஸ் பண்ண முடிஞ்சுச்சு. இந்த ஆப்ஜெக்ட் இல்லாமல் அதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதை தான் சொல்கிறாங்க ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 100% ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் இருந்துச்சா, இப்போ இன்டீஜர் ஏ அப்படிங்கிறோம். ஓகேவா? இப்போ இந்த இன்டீஜர் ஏல எந்த விதமான ஸ்பெஷல் மெத்தடும் எதுவுமே இருக்காது. இப்போ ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்றோம். என்ன சொல்கிறோம், ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்கிறோமா. இப்போ இதை டேரெக்டாக வேல்யூஸ் தான் ஸ்டோர் பண்ணுறோம். இதை நீங்கள் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா சிஸ்டம் டாட் அவுட் பண்ணுறதுலாம் பிரிண்ட் பண்ணிடலாம். இதே இது இந்த எம்ப்ளாயி ஐடின்னு இருக்குல்ல, இப்போ emp1 டாட் எம்ப்ளாயி ஐடி டாட் வச்சோம்னா இங்கே பாருங்க நிறைய மெத்தட்ஸ் உள்ள வரும், கேரக்டர் இதெல்லாம். இந்த எம்பைடிங்கிறது என்னன்னா இந்த ஸ்ட்ரிங் இன்னும் நான் சொல்லலை. ஸ்ட்ரிங்குங்கிறது ஒரு கிளாஸ், நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பில் வர்றது. ஓகேவா? இப்போதைக்கு அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்ட்ரிங்குங்கிற கிளாஸுக்குள்ள நிறைய மெத்தட்ஸ் உள்ளுக்குள்ள இருக்கும். ஓபன் பண்ணா தெரியும் பாருங்க. ஒரு ஃபைனல் கிளாஸ், நிறைய வேரியபிளும் இருக்கு, நிறைய மெத்தட்ஸும் இருக்கும். ஸோ இது எல்லாமே இந்த ஸ்ட்ரிங்குக்கு நம்ம ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணோம்னாலே என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ரெஃபரன்ஸ் மீன்ஸ் இப்போ நான் கிரியேட் பண்ணிக்கல இந்த எம்ப் நேம் அப்படிங்கிறது ஒரு ரெஃபரன்ஸ். இந்த ரெஃபரன்ஸ் டாட் வைக்கிறப்ப எனக்கு இந்த ரெஃபரன்ஸ் டாட் வைக்கிறப்ப நீ இங்கேயே கூட வச்சு பார்க்கலாம். இங்கே வருவானான்னு தெரியல, பார்க்கலாம். எம்ப் நேம் இங்கே வரமாட்டான். ஏன் வரமாட்டானா, இது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். ஸோ ஆப்ஜெக்ட் இல்லாமல் எதையும் யூஸ் பண்ண முடியாது. இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரிங்கை சும்மா கிரியேட் பண்ணி வைக்கிறேன் மெயின் மெத்தடுக்குள்ளே கிரியேட் பண்ணோம்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும். ஸ்ட்ரிங்கில் நேம் ஈக்குவல் டு சரத் அப்படின்னு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். தென்
இதுக்குள்ள இருக்கிற இந்த ஸ்ட்ரிங்குங்கிற கிளாஸுக்குள்ள இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம். அந்த ரெஃபரன்ஸ் நம்ம என்ன ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணி நேம்ங்கிற ரெஃபரன்ஸ் இது பண்ணலாம். ஸோ இப்போ கேரக்டர் அட் இதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க நிறைய லாஜிக் எழுதியிருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பன் பண்ணிருப்பாங்க, இந்த கேரக்டர் அட் அப்படிங்கிற மெத்தட் இருக்கா, எதில் இருக்குது, ஸ்ட்ரிங்குங்கிற கிளாஸ்க்குள்ளே இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஆப்ஜெக்டை வச்சு, இங்கே ஆப்ஜெக்ட்டுங்கிறது இந்த நேம் தான் இங்கே ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ். ஸோ ஆப்ஜெக்டை வச்சு ஒர்க் பண்ணுறதுனால என்னது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சொல்கிறாங்க. இதே இது இன்டிஜர் A110 அப்படின்னு இருக்கு பாருங்க, அதாவது இந்த பிரிமிட்டிவ் டேட்டா டைப் இருக்குல்ல, இதை வச்சு நான் ஒர்க் பண்ணுறப்ப இப்போ A1 டாட்லாம் வச்சா எதுவும் வராது. இங்கே நான் டாட் வைக்கிறப்ப ஏகப்பட்ட மெத்தட்ஸ் இருக்கா, ஏன்னா இதுக்குள்ள ஒன்றுமே கிடையாது. இது ஜஸ்ட் டேட்டா டைப், கிளாஸ்லாம் கிடையாது. ஆனால் இந்த ஸ்ட்ரிங்குங்கிறது என்னது, இந்த ஸ்ட்ரிங்குங்கிற ஒரு கிளாஸை நம்ம ரன் பண்ணுறப்ப கம்பைல் பண்ணுறப்ப ஸ்ட்ரிங் டாட் கிளாஸ் அப்படின்னு இந்த இருங்க கர்சரில் தெரியுதா? இந்த தெரியுதா, ஸ்ட்ரிங் கிளாஸ் அப்படின்னு தெரியுதுல. நம்ம ஐடி யூஸ் பண்ணுறதுனால இந்த கிளாஸ் தெரியுது. நீங்கள் வந்து அப்படி யோசிக்கக்கூடாது. எப்படி யோசிக்கக்கூடாதுன்னா, ஸ்ட்ரிங் டாட் கிளாஸ் வந்து பைட் கோடாக மாறிடும்ல, பைட் கோடு எப்படி இந்த மாதிரி காட்டுது, இந்த ஐடிஇ நமக்கு அந்த ஸ்ட்ரிங் கிளாஸை ஓப்பன் பண்ணி பார்க்க எக்ஸாக்டாக என்ன இருந்துச்சுங்கிறத பார்க்குறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த எக்லிப்ஸ் ஐடிஇ. ஓகேவா? ஓகே. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜாவா வந்து பியூர்லி நாட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நாட் ஓன்லி இந்த வேரியபிள், அதாவது பிரிமிட்டிவ் டேட்டா டைப். இந்த ஸ்டேட்டிக் மெத்தட் என்னாச்சு, நான் என்ன சொன்னேன், மெயின் மெத்தடை பொறுத்தவரையும் ஏன் இந்த ஸ்டேட்டிக் கீவேர்டு யூஸ் பண்ணுறோம், ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணாமல் என்ன பண்ணலாம், எனக்கு இந்த மெத்தட் ரன் ஆகலாம். ஏன் ரன் ஆகலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த மெத்தட் ரன் ஆனாதான் தென் ஃபர்தராக இவனுக்குள்ள எல்லாமே என்ன ஆகும், ரன் ஆகும். அப்போ இவன் வந்து ஜேவிஎம் வந்து என்ன பண்ணணும், தானாகவே ரன் ஆகணும். இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் நமக்கு ரன் ஆகணும்னா கண்டிப்பாக ஆப்ஜெக்டோட ஹெல்ப் தேவை. ஆப்ஜெக்ட் ஹெல்ப் இல்லாமல், ஏன்னா ஆப்ஜெக்டை வச்சு தான் அந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை கால் பண்ணி வேல்யூ அசைன் பண்ணோம். பட் இங்கே அப்படி கிடையாது, டைரக்டாகவே இதுதானே ஜாவாக்கு என்ட்ரி பாயிண்ட். ஸோ இந்த ஸ்டாட்டிக் கீவேர்டு அண்டு பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால ஜாவா என்னது, இஸ் நாட் ஏ பியூர்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். உங்ககிட்ட யாராவது கேட்டா ஜாவா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா அப்படின்னா ஆமாம். பியூர் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு கேட்டால் இல்லை. ஏன்னு கேட்டால் பிரிமிட்டிவ் டேட்டா டைப் ஃபர்ஸ்ட் ரீசன். ஏன்னா எல்லாமே என்னவா இருக்கணும், ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ங்கிறது கம்ப்ளீட்டாக ஆப்ஜெக்டை டிபெண்ட் பண்ணியே இருக்கணும். பட் இங்கே பிரிமிட்டிவ் டேட்டா டைப் ஆகட்டும், ஸ்டாட்டிக் கீவேர்ட்லாம் என்ன பண்ணுது, ஆப்ஜெக்ட் இல்லாமலும் எக்ஸிக்யூட் ஆகப்படுது. ஓகேவா, எக்ஸிக்யூட் ஆக செய்யுதுல. ஸோ அதனால என்ன சொல்கிறோம்னா ஜாவா இஸ் நாட் ஏ பியூர்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இது ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் தான், ஓரளவுக்கு புரிஞ்சிருந்தாலே போதும். அப்படி புரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், வேறு மாதிரி எதாவது கதை சொல்லலாம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் கிளாஸ் என்னன்னு பார்க்கலாம், ஆப்ஜெக்ட் என்னன்னு பார்க்கலாம்.